இந்த வருஷம் கோயில் திருவிழா ரொம்ப சிறப்பா இருக்கணும். பேசா உன்னக்குடி வயலேனு வளையபடி தவுலு. ஆமா, இதெல்லாம் வச்சு அசைத்துருவோம். அகிலமெல்லாமே அறிவாய் மனிதா. ஐயோ, என்ன இது அருமையான பாட்டு. இப்படி அவசரமா பாடுறானே, யார் அந்த அபிஷ்டு? அவன் ஏண்டா கேக்குறேன்? தர்மின்னு ஒரு ஏழை புலவன் திருவிளையாடல் படத்துல கூட நடிச்சிருக்கான். அவனுடைய வாரிசு தர்மிதாசன் பேரை வச்சுட்டு காலையில பாட ஆரம்பிச்சான்னா விளக்கு வைக்கிற வரைக்கும் பாடி எங்க பிராணனை வாங்கிட்டு இருக்கான். கேட்டையா உன் வாரிசுக்கு கிடைக்கிற மரியாதையா? பொங்குதே வாழ்க்கை அங்கரை தும்பி காமம் செப்பாது. என்ன பாட்டுது? சிவன் ஹெல்ப் பண்ணியே உன்னால ஜெயிக்க முடியாது இந்த பாட்டு தொழில என்னால மட்டும் எப்படியா ஜெயிக்க முடியும்? கரும தொலைது வேற தொழிலுக்கு போலான்னு பார்த்தா இந்த தொழிலை தவிர வேற எந்த தொழிலுக்குமே போக கூடாதுன்னு சாகும் போது சத்தியம் வேற வாங்கி தொலைச்சிட்டு நீயே இந்த லட்சணத்துல. டாய் டாய், உன் பேர் என்ன? தருமி. அதென்ன தர்மிதாசன் உன்னோட பேரை எனக்கு சேர்த்து வச்சுட்டு போயிட்ட? அது நம்ம பரம்பரை பேருடா. நம்ம என்ன நேரு பரம்பரையா? இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி பரம்பரை பேரை வைக்கிறதுக்கு நீ ஒரு அண்ணக்காவடி, நான் ஒரு அண்ண கையே. நீ விட்டுட்டு போன இந்த துணியை தவிர மாத்து துணி கட்டுறதுக்கு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிற. நமக்கெல்லாம் எதுக்குடா பரம்பரை பேர் வேண்டி இருக்குது? என்னைக்கு அடுத்தவன் பாட்ட உம்பாட்டுன்னு சொல்லி பாண்டிய மன்னங்கிட்ட பரிசு வாங்க போனியோ அன்னைக்கு ஆரம்பிச்சதுல காப்பி அடிக்கிற வேலை, உள்டா அடிக்கிற வேலையெல்லாம். இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த தலைவனே நீதான். வெக்கத்தை விட்டு சொல்றேன்டா, தினமும் 5க்கு 10க்கு அல்லாடி சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன் நானு. பொற்காசு கொடுக்கிற காலத்திலேயே எடுபடாத நம்ம புலமை அல்வா கொடுக்கிற இந்த காலத்துல எடுபடுமா? நானும் இளையராஜாவில இருந்து AR ரகுமான் வரைக்கும் கால விழுகாத குறையா சான்ஸ் கேட்டு பார்த்துட்டேன். உன்னோட வாரிசுங்கிற ஒரே காரணத்துக்காக யாருமே சான்ஸ் தரமாட்டேங்கிறாங்க. சரி, இதையெல்லாம் விட்டு நான் பேசுனதுல நீ மறந்துரு. உன் பாவத்தையெல்லாம் நான் மறந்துடுறேன். நீ புலவன் தானே, உன் வாரிசு தானே நானு. என் பாட்டை ஒருத்தன் கேட்டிருக்கானா? ஒருத்தன் 20 வருஷமா நான் ஃபீல் பண்ணி எழுதின 4 வரி பாட்டை இன்னைக்கு தான் பினிஷ் பண்ணிருக்கேன். அத நீ கேளு. இசை தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை, நீ இரு கையில் எனக்கு பெருஞ்சாதனை. பசை வருமே பாண்டி நாட்டினிலே இறைவா, இசை தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை, நீ இரு கையில் எனக்கு பெருஞ்சாதனை. என்னது? ஏன் ஆத்து திண்ணையில வந்து உட்கார்ந்து இருக்கேள்? நிழலுக்காக ஒதுங்கி இருக்கேளா? நீங்க எங்க உள்ள போறீங்க? ஏன் ஆத்து திண்ணையில உட்காந்துட்டு என்னையே உள்ள போக கூடாதுன்னு சொல்றீங்களா? ஏ அருவா மீச, கொடுவா மீச, சின்ன மீச, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஏண்டா இது உங்க வீடுன்னு யார் சொன்னதுன்னு தாத்தா கேக்குறார். வேர்ல்டு ஃபேமஸ் தருமி தெரியுமா உங்களுக்கு? அவரோட ஒரே வாரிசு நானு. எனக்காக அவர் விட்டுட்டு போன ஒரே சொத்து இந்த வீடு தான். இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எழுந்து போங்க. போகணும்னு முடிவு பண்ணா நீதாண்டா முதல்ல வெளியே போகணும். என்ன நான் போணுமா? ஏய், கலாட்டா பண்ணதுக்குனே வந்திருக்கேளா? நான் பாட்டுல மட்டும் புலவன் இல்ல, பட்டாக்கத்தி எடுத்த 3 பேரையும் சீவிடுவேன். மரியாதையா இங்கிருந்து போடுங்கோ. என்ன 3 பேர் அட்டென்ஷன் நிக்கிறேன்? பயப்பட மாட்டேன் நானு. ஆமா, நீ யாரா புதுசா சொல்றேன்? என்னது ஒரே நாட்டம்? அது வஞ்சன கருவாடு வாடை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இதே நெத்திலியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சும்மா கும்முன்னு இருக்கும். காப்பாத்துக்கோ. கருவாடெல்லாம் கொண்டு வந்து தெருவில் கொட்டி அக்கிரகாரத்தை நான் அடிச்சுட்டு இருக்காளே. அபிஷ்டுகளா? யோ தர்மிதாசா, என்ன அவங்கள யாருன்னு தெரியாம இப்படி சவுண்ட் கொடுக்கிறேன். அவங்க 3 பேர் யார் தெரியுமா? யாருன்னு சீக்கிரம் சொல்லி தலையா. பப்பாடி ஐயில எடுத்து விட்டு வைதேகி புருஷனும் அவனுடைய அப்பாவும் தாத்தாவும் பெரிய ரவுடிங்க. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஆளுங்களை தட்டி கேட்கற தைரியம் நம்ம வேலைக்கு ஒருத்தருக்கு தான் உண்டு. போய் போய் அழிச்சிட்டு வரும். நல்ல ஐடியா சொன்னீரு. வேலு நாய்க்கிற ஐயா, நாய்க்கிறே, தென்பாண்டி சிங்கமே. Stupid. சாண ரவுடி பிஸ்லரி குடிக்கிறாரு. ஏயா டக்குன்னு விலக கூடாதா? அவனுங்களாவது விரட்டினாங்க, நீங்க இப்படி அடிக்கிறீங்களே நாய்க்கிற. என்ன பிரச்சனை?
3 ரவுடிய ஆத்துக்குள்ள பூந்து ஆக்குப்பை பண்ணி ஆச்சாரமா இருந்த வீட்டை அபச்சாரம் ஆக்குனது இல்லாம என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. டோன்ட் கிரை பெட்டா. இந்த வேலை நாய்க்கிற ஏரியாவுக்குள்ள நுழையிறதுக்கு எவனுக்கும் தைரியம் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிட்டானுங்களா? நான் வரேன். யார் அவனுங்க? தெரிஞ்ச சொல்ல மாட்டான். உள்ளூர் பசங்களா? அவுட்டோர். அதான் இந்த வேலூர் நாய்க்குடைய சரித்திரம் தெரிஞ்சவங்க இங்க வாலாட்ட மாட்டாங்க. வாலாட்ட முடியுமா என்ன? ஆமா, ஆளு இப்படி அடிச்சா விழுந்துருவானுங்களா? அடிக்கிறவன் தான் விழுவான். நாய்க்கிற நான் சும்மா ஜென்ரலா சொன்னேன். நீங்க அடிச்ச சத்தியமா விழுந்துருவானுங்க. இருந்தாலும் தனியா போனா ரிஸ்க் தான். ஷூர். ஒயிட் கார்ட் ஃபாலோ பண்ணுங்க. அவளை எது கூப்பிடுறேன்? லோகத்துல நீங்க பயப்படுறது இன்னைக்கு தான் முதல்ல பாக்குறேன் நான். நான் நிறைய தடவை பயந்துருக்கேன். பட் அது வெளியே தெரியாம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்த முதல் ஆள் நீதான். ஐயரே, நான் பயந்த விஷயம் வெளியில தெரியவே கூடாது. தெரியாது ப்ளீஸ். அவ்வளவுதானே. டோன்ட் வரி. மெயின்டைன் தி டிஸ்டன்ஸ். படவா ராஸ்கல். என்னுடைய ஏரியாவில் வந்து ஐயருடைய வீட்டை ஆக்கிரமிச்சு அலுவலன் நான்சென்ஸ். வெளியே வாடா. நிறுத்து நிறுத்து. அடிச்சிருவானுங்கிற பயத்துல கத்துறாங்க. நீ கண்டுக்காத. டேய், யாரடா நீங்க? நீ யாரு? என்னை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லையா? என்னுடைய சிசியர்கள் யாருன்னு சொல்றேன். அதை வச்சு நீ என்ன கணக்கு போட்டுக்க. ஆட்டோ சங்கர், கபிலன். என்னது ஒரே செத்தவா பேரா சொல்லிட்டு இருக்கு? வளத்தைய கூப்பிட்டு கேட்க முடியாது. கம்முன்னு. இது வந்து சவுத்துல. நாட்டுல வந்து பில்லா, ரங்கா, தாவூத், இப்ராஹிம். இவனுக்கு எல்லாம் நிஜமாலுமே சிசினுக்கு தானே? என்ன நீ குறுக்கு பேசிட்டு இருக்க? நீங்க இந்த வீட்டுல நீங்களே குடியிருந்தீங்க. ஐயோ நாய்க்கிற பேசும்போது ஃப்ளோ கிடைக்கல. நான் பேசலை, நீங்க பேசுங்க. இவனுக்கு எல்லாம் ஏன் தமிழ்நாட்டுக்கு வர்றதில்ல? வேலை நாய்க்கிற பயந்துட்டான். வைதி வேற பாத்துட்டு இருக்கா. மறுபடியும் நீங்க அடிதடி இறக்கிறீங்க. நான் நினைச்சு வந்த கரையில கெட்டு போயிட்டா. பொறுமையா இருக்க. இவ்வளவு பெரிய தாடா ரோட்ல நின்று பேசிட்டு இருக்க. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உங்களுக்குள்ள நீங்க குசுகுசுன்னு பேசிக்கிறீங்க. ரொம்ப பயந்துட்டானே. நான் வீட்டை காலி பண்ணிட்டு ஓடிடலாமான்னு பேசிக்கிறான். இது அவனுக்கு வாயிலே வரட்டும். அதுவும் சரிதான். என்ன? ஏய், நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் கஞ்சா கசிக்கிற மாதிரி இப்படி கையை கசிட்டு இருக்கு. என்ன விஷயம்? இது என்னுடைய மேனரிசம். ஆட உள்ளூர்கார எனக்கே அதெல்லாம் கிடையாது. அசலூர்கார உனக்கு என்ன மேனரிசம்? என்ன மேனரிசம்? எப்படி அடி? இதுதான் வேலு நாய்க்க. சாரி, எனக்கு ஸ்லோவா அடிக்க தெரியாது. ஏய், நீ யாரு? ஐயனார் கோயில் சில மாதிரி மேச வச்சிருக்கிய. இன்னும் பேரு பூச்சி. என்னையா பூச்சி போலன்னு பேர் வச்சு? ஏய், நீ யாரு? நீ யாரு? அண்ணன் கேட்டிருக்காருல. அண்ணன் யாருங்கண்ணா? நான் தான். அண்ணா, நான் மணிமாறங்கண்ணா. என் தாத்தாங்கண்ணா. அது எங்க அப்பாங்கண்ணா. பூச்சி தான் கொப்பன? ஆமாங்கண்ணா. அப்ப நீ சின்ன பூச்சி? ஆமாங்கண்ணா. என்ன ஃபேமிலியா பெரிய ரவுடிங்களா? இல்லைங்கண்ணா, யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறாங்கண்ணா. நாங்க ரொம்ப சாதுங்கண்ணா. ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்டுற பரம்பரைங்கண்ணா. நாங்க தேவைப்பட்ட முது கூட காட்டுவோங்கண்ணா. ஐ லைக் யூ. பாத்தியா, ஒரே அடியில 10 அடிப்பான் போட்டிருக்கு. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டியோட ஒரு பையன் இருக்கா. அவனே எனக்கு கண்டு பயந்துட்டு இருக்கான். ஏன்? வேலை நாய்க்கிற பத்தி கேள்விப்பட்டுருப்பான் போட்டிருக்கு. கேள்விப்பட்டிருக்கேனே. ஆமாங்கண்ணா. ஐ லைக் யூ. ஆனா பெருசுக்கு நீங்க 2 பேரும் நாட்டுல என்ன நடக்குது, ஏது நடக்குது, எவன் கை ஓங்கி இருக்குன்னு தெரியாம இருக்கீங்க. உங்ககிட்ட என்ன பேச்சு? வீட்டை போய் காலி பண்றீங்க. அது வந்துங்கண்ணா, எங்களுக்கு சொந்தமான சொத்து ஒண்ணு இந்த அகராகத்துல இருக்குதுங்கண்ணா. அது எங்களுக்கு கிடைச்ச ஒண்ணு நாங்களா வீட்டை காலி பண்ணிடுறோம்ண்ணா. இது வரைக்கும் ஆம்பளைகளுக்கு கொடுத்த வாக்கு இந்த வேலு நாய்க்கர் மீறினதே இல்லை. ஆனா உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. கை நீட்டி வேற அடிச்சிட்டுனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனிவே, இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கிட்டு காலையில ஓடி போயிருங்க. என்ன? சரிங்கண்ணா. நாய்க்கிற என்னையா என்ன போயிட்டு இருக்கு? அவளை இங்க தங்க சொல்லிட்டா நான் என்ன திண்ணையில படுத்துங்கிறது? திண்ணையில படுத்த உனக்கு பிடிக்காதா? பிடிக்காது. தெருவில் படுத்துக்க. தெருவிலியா? ஏன் இதென்ன மவுண்ட் ரோடா? டிராபிக் ஜாம் ஆயிருமா? படுறா. டேய், ஐயர்கிட்ட 1000 ரூபாய் பீஸ் வாங்கிட்டு அவங்க செலவு கொடுத்துருங்க. என்கிட்ட பணம் இல்லை. காதோட கடுகனை கட் பண்ணு. இது வரைக்கும் என்ன ஒரு பய தொட்டதில்லை. இன்னைக்கு என் முன்னாடி நிக்க கூட தகுதி இல்லாத ஒரு பரதேசி பையன் என்ன அடிச்சிட்டு போயிட்டான். மணிமாறா, என் கைய கட்டி போட்டுட்டேடா. இல்லைன்னா அந்த பயல மாறுகை மாறுகால் வாங்கியிருப்பேன். தாத்தா, இதுவும் ஒரு வகையில் நல்லதான் தாத்தா. நாங்க அடி வாங்கினது உனக்கு நல்லதா போச்சா? அப்பா, நீங்க 2 பேரும் அடி வாங்கினத என் பொண்டாடி பார்த்தா. ஆமா, இதே சாக்க வச்சு உங்க 2 பேருக்கும் பயங்கரமா அடிபட்ட மாதிரி கட்டு போட்டுங்க. இவ்வளவு நாள் சண்டைக்காரங்களா இருந்தவங்க திருப்பி கூட அடிக்காம இவ்வளவு சாதுவா மாறிட்டாங்களே.
இவ்வளவு நல்லவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டே ஓடி வந்துட்டோமேனு தன்னோட தவற உணர்ந்து ஓடி வந்து தப்ப கொடு என் கால் வந்து விழுவா. என்ன மன்னிச்சுக்குங்கன்னு கெஞ்சுவா. நானும் பரவாயில்ல வைதேகி, இனிமையாவது சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி அவளை அப்படியே தூக்கி கட்டி புடிச்சு, ஏய் வைதேகி, ஏய் ஏய் தாத்தா, என்ன தாத்தா இதெல்லாம்? நீதானப்பா போட சொன்ன. அதுக்கு இந்த கையில இருக்கு. ஓ, மறந்துட்டேன். தாத்தா, கண்ணத்துல அடிச்சதுக்கு யாராவது கை காலில் கட்டு போடுவாங்களா? நமக்கு அடிச்சுதானேப்பா பழக்கம், அடி வாங்கி பழக்கம் இல்ல. ஆமா, நீதானே கட்டு போட சொன்ன. ஆமா. எங்க போடணும்னு சொன்னியா? ஏண்டா? ஆமா. அது சரி, நாம இப்படி கட்டு போட்டதை பார்த்து உன் பொண்டாட்டி மனசு மாறி உன் கூட வந்து சேர்ந்துருவாடா? சேராம இப்ப பாருங்க, அவன் கோயில் கிளம்பி போவான், அவன் முன்னாடியே போவான், நான் பின்னாடியே போவேன். அட இதெல்லாம் எதுக்கு தாத்தா, இப்ப வருவா பாருங்க பாருங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, வேலு நாயக்கர் ஒரு பயங்கரமான ஆளுன்னு. கேட்டீங்களா? இப்ப என்ன ஆச்சு? அந்த ஆளு கன்னத்துல அடிச்சாடி, இப்ப கை கால தொட்டில தந்தது. ஐயோ, வரி தாங்க முடியலையே. மணிமாறா, பின்னாடியே போய் ஏதோ பண்ணி கரெக்ட் பண்ணுவேன்னு சொன்னியே, அதை ஆரம்பி. தாத்தா, பெட்டி படுக்கையோட இங்கேயே ரெடியா இருங்க, நான் போய் அவளை சமாதானப்படுத்தி கூட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நாம ஊருக்கு போறோம். கீப் இட் அப். ஓகே. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? உன் புருஷன் திருந்திட்டானு. நேத்து அந்த தாடிக்கார அப்பா என் தாத்தா அடிச்சப்ப இதே பழைய மணிமாறன் இருந்தா அவனை சும்மா விட்டுருப்பானா? தூக்கி போட்டு மண்ணில் புரட்டி எடுத்துக்க மாட்டேன். அப்படி நான் செஞ்சனா? இல்ல. ஏன்னா நான் திருந்திட்டேன், நல்ல மனுஷன் ஆயிட்டேன். அதனாலதான் அவனை மன்னிச்சு ஓடி போயிடறான்னு சொல்லிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? வா வீட்டுக்கு போலாம். உனக்காக நான் மட்டும் இல்ல, தாத்தா அப்பா எல்லாரும் வீட்டுல காத்துட்டு இருக்காங்க. இனிமையாவது நாம நல்ல புருஷன் பொண்டாட்டியா வாழலாம். எனக்கு நீ, உனக்கு நான், நாம் இருவர் நமக்கு இருவர், இல்ல ஒருவர். என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ எங்கேயோ பாத்துட்டு இருக்க. நான் சொல்லல, அடித்தடி உங்க குடும்பத்தோட கலந்ததுன்னு. இந்த ஜென்மத்துல நீங்க திருந்தவே மாட்டீங்க. தாத்தா, தாத்தா, விடு, விடு தாத்தா. ஏன் தாத்தா இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? வைதேகி மனசு மாதிரி வர நேரத்துல இவரை போட்டு அடிச்சு எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. மணிமாறா, காரணம் இல்லாம நான் யாரையும் அடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்ல? அப்ப எதுக்காக இவரை போட்டு அடிச்சீங்க? ஏய், எதுக்கு அடிச்சேன்னு சொல்லேன்டா. அது வந்துங்கன்னா வாய மூடுறா. தாத்தா, மணிமாறா, ஆளாளுக்கு இங்க ஒரு மரத்தை சுத்திட்டு இருந்தாங்க. எதுக்குயா சுத்துறாங்கன்னு இவங்கிட்ட நான் கேட்டேன். இந்த மரத்தை சுத்தினா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு சொன்னான். ஓகே. இந்த மரத்தை சுத்தினா கல்யாணம் ஆனவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கும்னு சொன்னான். அதுவும் ஓகே. சரியா? கல்யாணம் ஆகி பிரிஞ்சு இருக்கிறாங்களே, அவங்க மறுபடியும் சீக்கிரமா ஒண்ணு சேர்றதுக்கு எந்த மரத்தை சுத்தணும்னு கேட்டேன். கேட்டேனா? அதுக்கு இவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்னையா நாத்திகம் பேசுறீங்கன்னா, நான் என்ன கடத்துறதுக்கு சந்தன மரத்தையா கேட்டேன்? சுத்துறதுக்கு கேவலம் ஒரே ஒரு மரத்தை கேட்டேன். அதுக்கு இவன் ஒழுங்கா பதில் சொன்னானா? சொன்னியாடா? தாத்தா, தாத்தா, விடு தாத்தா. தாத்தா, விடு தாத்தா. அவர் பிடிங்க. எங்களுக்கு எல்லாம் ஆதரவு தரதுக்கு ஒரு வேலைக்கு இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி விட என்ன பண்ற மாதிரி அக்காயமா வேலைக்கிறையா? என்ன ராஜா? என்ன அடிச்சுட்டாங்க ஐயா. யாரு? ஐயோ, சேர பிடிக்கிறது இல்லையாடா? ராஜா, உன்னை யார் ராஜா அடிச்சது? நம்ம ஊருக்கு புதுசா வந்த மூணு பேரும் சேர்ந்து என்ன அடிச்சுட்டாங்க ஐயா. யாரு? அந்த புழு பூச்சி ஃபேமிலியா? இல்லையே, எனக்கு கடைசியா வந்த தகவலின்படி அவனுக்கு எனக்கு பயந்து நடுங்கி ஊரையே காலி பண்ணிட்டு போனதெல்லாம் கேள்விப்பட்டேன். 10 மணி நியூஸ்லோட அதான் சொன்னா. இல்லைங்க ஐயா, உங்க அண்ணன் யாரோ உங்களுக்கு ராங்கா இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களை முட்டாளாவே வச்சிருக்காங்க. ராங்கா நியூஸ் கொடுத்தாங்க நிறுத்திக்க. நான் முட்டாள இல்லை உன்னை கேட்டனா? கேட்டடா. நேத்து வெறுங்கையில் அடிச்சன்ல, அடி 10ல போல் இருக்கு. அந்த உருட்டு கேட்ட வீசுறா பின்னேற. ஐயோ அப்பா போவீங்களா? என்ன டேய், நான் நடந்து போனா தானே அவங்களை அடிக்க முடியும். போற போக பார்த்தா ஆம்புலன்ஸ் கொண்டு போவீங்க இருக்கேன். எடு உருட்டு கட்டையா? வீசாத, கையில் விடு. வாங்கடா. என்ன போகும்போது ஏன்டா அவசரமா பிடிக்கிற? வேலு நாயக்கரே, இப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஒருத்தர் நல்லா இருக்கணும்னா 4 பேர் தாடிச்சா தப்பு இல்லடா. இதை யாருங்க ஐயா சொன்னாங்க? யார் சொன்னானடா? யார் சொன்னானே? தெரிஞ்சா சொல்ல மாட்டான். வாங்கடா ஒயிட் கேட்.
கோவமா வந்து பார்த்ததே இல்லையே. என்ன ஆக போறதோ பகவானே. ஏண்டா பசங்களா, வில்லேஜ்ல ட்ரை கிளீனிங் நடத்துறீங்களா? கூப்பிட்டது காது ஏகல. என்னங்கடா லுக்குறீங்க? டேய், நேத்துடா என்னடா சொன்ன? நேத்தே வீட்டை காலி பண்ணிட்டு ஓட சொன்னீங்க. சொன்னா இல்லையா? ஆமாங்கண்ணே. இந்த வேலை நாய்க்க நேரடியாக அவர் சொன்னதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட பயப்படாம வீட்டை காலி பண்ணாம அக்ரகாரத்துக்கு வந்து அழுவு பண்றீங்களா? இந்த குறுகள் என்ன பண்ணா பாவ ஏழை? ஏதோ தட்டுல 4 என்ன திருடி இருப்பான், பூஜைக்கு வர போனவங்கள சைட் அடிச்சிருப்பான். இது ஒரு பெரிய தப்பா? இதுக்காக அடிப்பீங்களா? நான் சன் அண்ணா முறைக்கிறேங்கண்ணே. ஏய், முறைச்சா நான் பயந்துடா பயந்துடா. ரொம்ப முறைக்கிறேன். ஆமாங்கண்ணே. டேய், இந்த வேலையில எங்கிட்ட வச்சுக்காத. நான் எவ்வளவு பெரிய மனுஷன் பேசிட்டு இருக்கேன், அங்க என்ன லூக்குறேன்? இடுப்பு மேல என்ன கை? ஐய, இந்த மாதிரி கஞ்சா கசக்கிற வேலை எங்கிட்ட வச்சுக்காத. எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? என்ன திடீர்னு அடிச்சிட்டீங்க? ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ல. வேண்டாம், எங்கிட்ட அடியாளா இருக்க கூட தகுதி இல்லாத உனக்கு அடியாளா? ஒரு மொட்டை, 2 சொட்டை, 4 ஸ்கூல் பசங்க, இவங்களுக்கு நீ தலைவனா? வடவா ராஸ்கள். இத பாரு, இனிமே இந்த ஏரியாவுல உன்னை பார்த்தேன். உடுங்கடா. ஐயா, எதுக்கு தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 யாரடித்தாரோ. ஏண்டா, உன்னை யார் அடிச்சாங்கன்னு உனக்கு இன்னும் புரியலையா? உனக்கெல்லாம் ஒரு பேத்தா சாங்கு போடா. அண்ணே, அண்ணே கிரவுண்ட் லெவல்ல பாருங்கண்ணே. வேலை அங்கேயே உட்காந்துருக்க. உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியாம நான் கொஞ்சம் தப்பா நடந்துட்டேன், என்ன மன்னிச்சுக்கண்ணே. சரி சரி, ஏன் இப்படி அசிங்கமா கீழே உட்காந்துருக்க? மேல எந்திரிச்சு உட்காரு. அண்ணே, நான் பப்ளிக் பிளேஸ்ல உங்களுக்கு சரிசமா உட்கார்ந்தேன்னா உங்களுக்கு தானே அசிங்கம். நான் பழசெல்லாம் மறந்துட்டேன் நினைக்கிறேன். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸா? நிஜமாவா? அண்ணே, கொஞ்சம் சத்தம் போட்டு 4 பேர் காது விழுகிற மாதிரி சொல்லுங்கண்ணே. ஐயர்கிட்ட சொல்லுங்கண்ணே. இங்க பாருங்க, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லிட்டாருலே, அப்புறம் போடா. என்னடா டீ உனக்கு? போடா. வேலைங்கிற ஏன் இந்த அடாவடித்தனம்? நேற்று உங்க தாத்தா அடிச்ச அடியில நம்ம இமேஜ் கொஞ்சம் ஸ்பாயில் ஆச்சுங்கண்ணே. அதை ஓவர் ரைட் பண்ணி தான் ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமா, அந்த பிஸ்லரி பாட்டிலுங்க அதை அடிச்சோன்னா அப்பவே அப்புறம் வேற என்ன தண்ணி குடிக்கிறப்ப? அதே தண்ணி தானே. ஆனா பாட்டில் தானே பிஸ்லரி, உள்ள நம்ம கூட்ட தண்ணிங்கண்ணா. ஆமா, கையில ஒரு போன் வச்சிருப்பிய? எதுங்களா? இதா இருக்குங்க. பேசுங்க. இதுல நாம தானே பேச முடியும், வேற பேச கேட்க முடியாதுங்க. அடடா, 10,000 ரூபாய் போன கீழே போட்டு மிதிச்சிட்டீங்களா? ஏதுங்க, இது மாரியம்மன் கோயில் திருவிழா வாங்குங்க, 100 ரூபாய்க்கு 3. ஆனா நீ ரொம்ப மட்டமான ஆளியா, கொஞ்சம் தள்ளியே உட்கார். இந்த பார், ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகுது. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். தர்மிதாசன் வீட்டுல வந்து தங்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என் பொண்டாட்டி என்கிட்ட கோச்சிக்கிட்டு அவ வீட்டுல வந்து தங்கிட்டா. அவ வீடு தர்மிதாசன் வீட்டுக்கு எதிரில இருக்குது. இல்ல, நாம அதுக்கு அவன் வீட்டுல வந்து தங்குறோம். அது கரெக்டா? இன்னையில இருந்து இந்த வேலை நாய்க்கனுடைய லட்சியமே உங்களுக்கு அன்னைக்கு இடையில ஒரு பாலமா இருந்து உங்க 2 பேரும் சேர்த்து ஊருக்கு அனுப்புறது தான். யார் அண்ணி? நீங்க அண்ணன்னா உங்க சம்சாரம் எனக்கு அண்ணி தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டு, இப்ப ஃபேமிலி மெம்பரா இருந்துட்டு போறேன். டீ சாப்பிடுறீங்களா? சொல்லு. டேய், மணிவாரம் ஸ்டாக் ஒரு டீ போட. தனியா இருக்கும்போது என்னை வாடா போடா நாய பேன என்ன வேணா கூப்பிட்டுக்குனே. ஆனா இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல மணிமாரா அப்படின்னு பேர் சொல்லி ஒரு நாளைக்கு 3 தடவை. சரி, தொலைஞ்சு போ. டேய், போடுறா மணிமார டீய. ஒண்ணு 2. சரி. ஆமா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்ன மணிமாரா தேடி பிடிச்சு கொண்டு வர வேணாமா? என்ன நீ அடுத்த முன்னாடி அடிக்கிற? ஊருக்கு முன்னாடி என் பேர் சொல்லி கூட கூடாதுன்னு சொல்லிருக்கல. நானும் ஒரு நாளைக்கு 3 தடவை கூப்பிட்டு பர்மிஷன் வாங்கிருக்கீங்களா? சரி சரி, ஒர்க் அவுட் ஆகுமா? என்ன மணிமாரா நீ ஏன் கவலைப்பட்டுருங்க? இப்போ முள்ளால எடுக்கும் போது வைரத்தால இருக்கும் போது தகராறு தீர்க்க முடியாதா? நீ கவலைப்படாத மணிமாரா. ஆமா, இறுகி போட பாறை மாதிரி ஒரு மூஞ்சு, இவெல்லாம் நடிப்பானா? ஐயா, இவனை பத்தி உனக்கு சரியா தெரியல. இவன் ஒரு நிமிஷம் முன்னாடி பிறந்தான்னா நடிகர் திலகம், ஒரு நிமிஷம் பின்னாடி பிறந்தான்னா மக்கள் திலகம், 2க்கு நடுவுல பிறந்தா நாயா பேயா அழைச்சிட்டு இருக்க. நீ ஏன் மணிமாரா கவலைப்பட்டிருக்க?
ஐயோ என்ன நீ சும்மா அடிச்சுட்டே இருக்கிற? ஒரு நாளைக்கு 3 தடவை மணிமாறன் கூப்பிடலாம்னு சொல்லியிருக்கேன். நீ என்ன 4 5 6 8 போயிட்டே இருப்ப போல இருக்கு. அடிச்ச அடியில ஐடியாவே மறந்து போச்சு போ. டேய் யாரானே? அண்ணே ஓ அடிக்கணா. டேய் இப்போ அண்ணி கோயிலுக்கு வருவாங்க. நீ நேரா போய் அந்த அம்மா கையை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சி கெடுத்து போற. சரிண்ணே. டேய் கண்ட பேயெல்லாம் என் பொண்டாட்டி கையை பிடிச்சி கட்டி பிடிப்பானுங்களா? ஐயா நீ என்ன வேலை நாயகனுடைய ஐடியாவே தெரியாம இருக்க? நீ பேச முடியாது. டேய் வட நல்ல கவனமா கேட்டுக்க. கையை பிடிக்கிற மாதிரி இருக்கணும், ஆனா மேலேயே கைப்படக்கூடாது. கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கணும், ஆனா மேலேயே டச் ஆகக்கூடாது. கெடுக்கிற மாதிரி இருக்கணும், ஆனா கெடுக்கூடாது. அது எப்படின்னா முடியும்? நடிப்பு சும்மா வா. அண்ணே சரிண்ணே. டேய் அண்ணி வர்றாங்க. முன்னாடி பார்க்க போய் கொட்டு போடா. அசத்திடுறேன். ஒழுங்கா நடிப்பானா? பின்னிருவா. ஐயோ மாமி என்ன வேலை கண்டவங்கள்ட்ட அடி வாங்கிட்டு இருக்கான். எங்க ஊர்க்காரனை பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணே. எதாவது செஞ்சாலும் ஒரு தெளிவா செய்வானுங்க. இப்போ அண்ணிகிட்ட போய் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி பல இடங்களை ரீஹர்சல் பாத்துருக்கேன். ஓஹோ ஏதோ நல்லபடியா நடந்தா சரி. ஒண்ணு கவலைப்படாதீங்க நீங்க. என்ன அண்ணியும் நீங்களும் ஒற்றுமையாயி இந்த ஊரை காலி பண்ணிட்டு போறது உங்களை விட எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன் நான் பழையபடி என் தொழில ஆரம்பிக்க வேணாமா? செலவுக்கு ரொம்ப டைட்டா இருக்குண்ணா. அண்ணே அண்ணி அவன் நெருங்குற மாதிரி இருக்கு. என்ன சொதப்புறான்? இல்லண்ணே ஒரு தடவைக்கு 2 தடவை ஒத்திகை பாட்டோம்னா அண்ணி வரும்போது கரெக்டா இருக்கும் இல்லையா? ஆனா அந்த நாய்க்கு அண்ணி தான் யாருன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத மணிமாறா அண்ணே. மணிமாறனே கவலைப்படாத. கவலைப்படாதீங்கண்ணே. நம்மளால அண்ணி நெருங்கிட்டான், நேரம் பின்ன ஆரம்பிச்சிருப்பான். நீங்க எது போறீங்க? நீங்க இங்கே இருங்கண்ணே. நம்மளால அஸ்திரம்ல பாருண்ணே. அவ்வாய் கையை பிடிக்க வேண்டியதான், அண்ணி காப்பாத்துக்குன்னு கத்த வேண்டியதான். நீ போய் காப்பாத்து. ஐயோ அம்மா. அண்ணே 1000 இருந்தாலும் அன்னைக்கு ஆம்பளை வயசுனே. டேய் என் பொண்டாட்டிக்கு குயில் மாதிரி வாய்ஸ். நீ அனுப்பிச்சு வச்ச நடிப்பு சுட அவனோட வாய்ஸ் மாதிரி தெரியுதே. அவன் ஏன் கத்துறான்? போய் பாரு. தெரியாத பண்ணிட்டமா மன்னிச்சிருமா. அடிக்கிறாங்க அடிப்பாங்க முன்னாடியே சொல்றது இல்லையா? நான் வெறும் அம்புமா ஏதுமா அங்க இருக்காமா. உங்க வீட்டுக்காரனும் அந்த தாடிக்காரன் தாமா. நீங்க கோயிலுக்கு வருவீங்க, உங்க கைய பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சி ஐயோ ஐயோ இதுக்கே இந்த அடி அடிக்கிறீங்களாமா? உங்களை கெடுக்க வர சொன்னாங்கம்மா. இந்த கோயில் இருக்கு, இது வந்து சோழர் காலத்துல குப்தர்கள் கட்டின கோயில். சொந்த பொண்டாட்டிய வேற ஆளை விட்டு யாராவது கெடுக்க சொல்லுவாங்களா? இத்தனை நாள் அடித்தடிக்காரனா தான் இருந்தீங்க, இப்ப இந்த ஆள் கூட சேர்ந்துட்டீங்கல்ல, நீங்க திருந்தவே மாட்டீங்க. அண்ணே செருப்பால அடிப்பேன். என்ன சொல்லிட்டு போற கேட்டீங்களா? தெரியல, நான் கவனிக்கல. நீங்க ஏதோ ஃபேமிலி மேட்டர் பேசுறீங்க. இவ்வளவு நாளா நான் சண்டைக்காரனா இருந்தானா, இப்ப திருந்தவே மாட்டீங்களா? இது மட்டும் கேட்டுச்சா? லைட்டா காதல் விடுது. ஆமா ஏதோ பெருசா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னி என்னாச்சு? இவன் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டானுங்கண்ணே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. எப்பவுமே தோல்விதான் வெற்றிக்கு முதல் படிக்கட்டு. இது உன்ன மாதிரி ஆளுங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு எழுதி வச்சது. இது பார், ஒழுங்கு மரியாதையா ஒரு நல்ல ஐடியாவா கொடு. இல்ல சரி ஒழுங்கான ஐடியா வரலன்னு வச்சுங்களேன், நீ இந்த ஊர்ல இருக்க முடியாது. ஐயா ஐடியா வந்துட்டே இருக்கு. என்னது வேலாகிரியா? உன்னை நம்பிதான் இந்த காரியத்தை இறங்கியிருக்கேன். என் பொண்டாட்டி வந்துருவாள் வராம. இந்த பாரு, ஒரு பொண்ணு தன் புருஷன் அடிதடி போறான்னு வேணா கோவப்படுவா, ஆனா அடிபட்டானா அடிபடுவல. வேலாகிற இந்த தடவையாவது எல்லாம் நினைச்சபடி நடக்குமா? காலை கீழே போட்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆஸ்திரி பிடிச்சி இதெல்லாம் கடனுக்கு வாங்கி கட்டு போட்டிருக்கேன். நீ மாதிரி ஆடி இருந்தா எப்படி நம்ப? கர்பாய் யாரு கர்பாய்? நர்ஸ் வேஷம் போட்டிருக்கா நம்ம ஹீரோயின், அதான் மாட்டுச்சு. வாமா கர்பாய, நர்ஸ் வேஷம் நல்ல இது உனக்கு. எத்தினி டிராமாவில டாக்டர் அம்மாவாவே வேஷம் கட்டிக்கிறேன். இது என்ன பிஸ்கோத் நர்சம்மா கேரக்டர்? என்ன டயலாக் சொல்லணும் சொல்ல? அதாவது அண்ணனோட சம்சாரம் வருவாங்க, சத்தம் ஓடி வரும்போது அவங்கள நிறுத்தி, அம்மா புருஷன் ரொம்ப டேஞ்சரஸ் அடிபட்டு இருக்கா, பிழைக்கிறதே கஷ்டம், ஏதாவது பேசணும்னா 2 வார்த்தை பேசிக்க அப்படின்னு கட் பண்ணி இம்புத்தானா அவ்வளவுதான். பிச்சி வளாசிடுறேன். இது பார், இப்போ இந்த ஆளோட வீட்டுக்காரங்க இங்க வந்து நின்னுங்கறான். கரெக்ட் நின்னுங்கறாளா? ஏமா உன் புருஷன் லாரில அடிபட்டு கையும் கால்லாம் உடைஞ்சு கிடக்குறான், அவன் பிழைக்கிறதே கஷ்டம். ஏதானா பேசணும்னா கடைசில 2 வார்த்தை 2 மினிட்ல பேசிக்கலாம். என்னன்ற ரொம்ப லோக்கலா இருக்கு. அது ஒண்ணும் இல்லைண்ணே, இது ஒரு பால்காரனுக்கு வாழ்க்கப்பட்டு மெட்ராஸ் சைதாப்பேட்டையில இருந்தது. 2 வருஷத்துல அத்துட்டு வந்துருச்சு. புருஷனியா? இல்ல பசு மாட்டேன். அம்மா நீ உள்ள போய் இந்த பிளட் கலெக்ட் போ. பர்சனலா சொல்லி நீரியா ஐயா? ஓ சிலுத்துக்காத. என்ன என்கிட்ட ஆகிட்டீங்க.
இதே ஆக்டிங் அன்னி வரும்போது கூட இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் நேரா ஊருக்கே போயிடலாம். என்னாச்சு? அண்ணி, அண்ணன் வந்து ஒரு லாரி மேல ஏறிட்டாரு. இல்ல அண்ணன் வந்து லாரி மேல ஏறும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டாரு. லாரி வந்து அண்ணன் மேல ஏறிச்சு. அது மட்டும் இல்லைங்கண்ணே, ஒரு மனுஷனுக்கு அடிபட்டுச்சுன்னா அடிபட்ட உடனே அம்மா அம்மான்னு கத்துவானுங்க. அப்ப கூடங்க அண்ணன் வைதேகி வைதேகி தானே கத்துனாருங்க. இல்லைங்கண்ணா, நான் தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். உழைக்கிறதே கஷ்டம்ங்கிறாங்க. இல்லைங்கண்ணா, ஆனா உங்க தாலி பகத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா அண்ணி வந்திருக்காங்கண்ணா. அண்ணி உங்களுக்கு லெப்ட்ல இருக்காங்கண்ணா. உங்க நிலைமை என்னவோ ரத்த கணக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு சாம்பு பூவும் இன்னத்தையே குட்டியா கலக்குறேன் ரத்த கணக்காவே இல்லையாப்பா. நர்த்தமா, நீ அந்த பேசிட்டு என்னன்னு போய் பாரு. என்னவோ இந்த ஆளுடைய வீட்டுக்காரியா பொண்டாட்டியா எவ்வளவு ஒருத்தி வருவா. அவ கையில ஏதோ டைலாக் சொல்லணும்னு சொன்னியா. இந்த ஆளு கையங்காலம் அடிபட்டு கிடக்குறான். சீரியஸ் ஆகுறான். உழைக்கிறதே கஷ்டம். லாஸ்ட் மினிட் ரெண்டு டைலாக். என்னப்பா அங்க பம்பி நிக்கிற? மிச்சம் என்ன டைலாக் அத்தை சொல்லி கொடு. ஒரே டென்ஷனா இருக்குதுப்பா. மிச்ச டைலாக்கையும் அங்க நிக்கிறாங்க நம்ம அவங்க கிட்ட சொல்லிட்டு போய். அப்புறம் நானும் தோடு பேசணும்ல, அதை அவங்க கிட்ட வாங்கிக்க போ. ஏங்கண்ணா ஆக்டிங் நல்லா இல்லையா? ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்தமா, நம்ம டைரக்ஷன் தான் சொல்லி போயிருச்சு. இன்னைக்கு டிராமா கேன்சல். போ போ. இந்த ஆள் ஒரே கோஷிதான். என்கிட்ட போய் சொல்லி சொல்லி என்ன விட்டு விலகி போறீங்க தெரியுமா? ஒரு டாக்டர் மாப்பிள ஒரு இன்ஜினியர் மாப்பிளைய கல்யாணம் பண்ணியிருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். என் வாழ்க்கையை கெடுத்தது இல்லாம என்ன ஏன் மறுபடியும் இம்சை பண்றீங்க? பாத்தீங்களா நம்ம அக்ரஹாரத்தை எவ்வளவு அமைதியா இருக்குன்னு. ஸ்டார்ட் பண்ணுங்க. அட நீங்க வேற தகராறு பண்ணனாலதான் என் பொண்டாட்டி என்ன விட்டுட்டு இங்க வந்து தங்கி இருக்கிறா. அந்த ஃபார்முலாவுக்கு தானே வர்றேன். இப்ப நீங்க அங்க தகராறு பண்ணதுனால அன்னைக்கு கோஷ்டி இங்க வந்துட்டாங்க. இங்க தகராறு ஸ்டார்ட் பண்ணி வைங்க. அம்மா நீ இருக்கிறனாலதான் உன் வாத்துக்காரங்க இருக்கா, அவை இருக்கிறனாலதான் இங்க தகராறு வருது. அதனால பேசாம நீ உன் வீட்டுக்காரர் கூட போயிருமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுருவாங்க. நீங்க அன்னைக்கு கூட்டு போய் உங்க ஊர்ல சந்தோஷமா இருக்கலாம். நானும் பழையபடியே தொழில ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். வெளிநாய்க்கிற நீங்க சொல்ற கருத்தெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா எல்லாமே குழப்பத்துல வந்து முடியுது. ஓ, நீங்க அதை சொல்றீங்களா? இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்ததில்ல. பகல் இது நைட்டு தண்ணி வேற அடிச்சுக்கனா நீங்க மட்டும் தகராறு ஸ்டார்ட் பண்ணுங்க. அன்னைக்கு காலையில உங்களோட வருவாங்க. அதுல இது நம்ம ஊரா இருந்தா நீங்க சொல்லி தர வேண்டாம், அசத்திடுவேன். சரி, ஆனா இது மாமனார் ஊரா இருக்கா, 4 பேர் பார்த்தா தப்பா நினைப்பாங்களேன்னு பாக்குறேன். தப்பா நினைச்சா நான் வரேன். இல்ல வேணாம், இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க ஆரம்பிச்சு வைங்க, நான் மெயின்டைன் பண்றேன். ஸ்டார்டிங் ட்ரபிளா சொல்ல வேண்டியதானே நீங்க. பாருங்க இது எதுக்கு அது பாதி போயிருச்சே. போயிருக்கல, மீதி வெளியில பாருங்க. அங்க பாருங்க. மாமே 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 மாமா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உட்காந்துருக்காரு. போச்சல மணிமாரா, உன் சம்சாரத்தை ஏமாத்துறது ஒரு பெரிய விஷயமா? மாமே வெளியில படுத்துங்க. ஆத்துக்குள்ள காத்து வர மாட்டேங்குது. வெளியில படுத்து வச்சிருக்கீங்க. வெளியிலயும் காத்து வர மாட்டேங்குது. வெளியிலயும் காத்து வழியில அப்ப மூடிட்டு உள்ள படுத்து விசிற வேண்டியதானே. ஏயா இப்படி பப்ளிக் ரோட்ல கட்டில போட்டு படுத்துட்டு ரெசிடேட்டர் தான் போற வரணுக்கு இடத்துல இருக்காதா? இது என்ன பெரிய பப்ளிக் ரோடு? இந்த அர்த்தராத்திரில எந்த கழுது அந்த தெருவுல போறது? அப்ப இந்த அர்த்தராத்திரில போற வரதெல்லாம் கழுதியா? அப்ப நான் கழுதையா? நான் கழுதையா? என்ன எப்படியா? அண்ணன் மணிமாறன் அவர்கள் எவ்வளவு பெரிய வஸ்தார். ஏதோ இன்னைக்கு பொண்டாடி சரியில்லைங்கிறதுக்காக இங்க வந்து ஸ்டே பண்ணிக்கிறார். அவரு கூட நான் வந்துட்டு இருக்கேன். என்ன கழுதையா? நான் சொல்றது புரிஞ்சுக்காம பேசுறேன். ஓ, அப்ப நாங்களா புரியாம பேசுறவங்க, நீங்களா புரிஞ்சு பேசுறவங்களா? என்ன வில்லங்க பண்றேன்? டேய், நான் வில்லங்கமா பேசுறேன், நீங்களா விவரமா பேசுறேன். என்ன பேசுறேன்? நாய்க்கிறேன், நீங்க குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். டேய், அண்ணன் வாங்கி கொடுத்தார், நான் குடிச்சேன். குடிக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா? அப்புறம் ஊருக்கு இத்தனை கடை வச்சிருக்காங்க. வா 2 ரூபாய் எல்லா கடை கொடுத்துட்டு வா. நீ வா. இந்த அர்த்தராத்திரில என்னோட ஏன் யுத்தம் பண்றேன்? யுத்தம்? நீ பெரிய ஈராக் சதாம் ஹுசேன், நான் அமெரிக்கா. உன்னோட அர்த்தராத்திரில யுத்தம் பண்றேன். ஏய் தள்ளி போ. எதுக்காக தரேன்? கட்டல இப்ப கால் உதைக்கணும், அப்புறம் கால் படுத்து வருத்தப்படக்கூடாது. எதுக்காக கட்டல உதைக்க போறேன்? இதெல்லாம் யாருக்குடா தெரியும்? எல்லாம் ஒரு என்டர்டைன்மென்ட். போடா. ஐயோ போடா. போடா. இது தேவையா? உங்க குடும்பம் ஒண்ணு சேர வேண்டாமா? சரிண்ணா. வருண்ணா, அன்னைதான் உங்களை நின்று சைட் அடிக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரிய வந்துச்சுன்னு நினைக்கிறேன். உங்களை நம்பி ஆரம்பிக்கிறான். நல்லபடியா நடக்குமா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்னா, நாளைக்கு காலையில இவங்க எல்லாம் பஞ்சாயத்து வச்சதுக்கு அப்புறம் அம்மா உன் புரிஞ்சு கூட போமான்னு சொல்லி அனுப்பலாம். அல்லது இவ்வளவு அவமானங்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறம்
எப்படா இந்த அக்ரகாரத்துல தலை நிமிர்ந்து வாழ்றது அப்படின்ட்டு அன்னியே பெட்டி எடுத்து வந்தாலும் வரலாம். அந்த அர்த்தத்தை சொன்னா ஐடியா ரொம்ப நல்லா இருக்க. டாக்டர் டாக்டர் டாக்டர். இப்ப பாருங்க. ஏய்! ஆஹா, ஆரம்பமே அவர்க்கலமா இருக்கு. டாக்டர் போட்டு மிதி. மிதிங்க. ஏய், மேல இருந்தா பாக்குற மேல. டாக்டர் மாப்பிள்ளை அடி கேக்குற டாக்டர் மாப்பிள்ளை. அவனுக்கு நாடி தாடி பிடிச்சு பாக்க தெரியும். மாமா மாதிரி பாடி இருக்கு மாதிரி பாடி. ஐயோ, என்னடா நீங்க பாடி பத்தி பேசும்போது சட்டை போட்டு வந்தீங்க. ஒர்க் அவுட் ஆகுதா? எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? பாடி தெரியாதுல. இப்ப என்ன பண்றது? சரி விடுங்க, நான் என் பாடி அட்ஜஸ்ட் பண்றேன். நீங்க அந்த இன்ஜினியர் போட்டு மிதிங்க. அடிங்க. இன்ஜினியர். அடிங்க. இப்ப பாருங்க. அடிங்க நீங்க. ஏய், இன்ஜினியர் மாப்பிள்ளை அடி கேட்ட இன்ஜினியர் மாப்பிள்ளை. அவனுக்கு செங்கல்ல தாண்டி வீடு கட்ட தெரியும். ஆனா மாமா அப்படியே கையில வீடு கட்டுவான். கையில எப்படி கட்டுற பாத்தியா? என்ன பாக்குற? அண்ணா என்ன இதெல்லாம் சைலண்டா கட்டினா நல்லா இருக்காதுண்ணே. சவுண்டோட கட்டுவோம். என்ன சவுண்ட்? டேய் வாங்க. ஆ நெல்ல அடே. சூப்பர். டேய் ஸ்டாப். காலையில ஆபீஸ்ல வந்து பேமெண்ட் வாங்க போ. ஆபீஸ் எங்க இருக்கு? யார் தெரியும்? சும்மா ஒரு குத்து மதிப்புல அடிச்சு விடுறதா? இப்படித்தானே ஊர்ல நம்மளுக்கு கடனானதே. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேனே, நானும் நாட்டு நடப்புல எத்தனையோ பேர் வீடு கட்டி பாத்துருக்கிறேன். எல்லாரும் கிரவுண்ட் லெவல்ல தான் கட்டுவானுங்க. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு எல்ஐசி ரேஞ்சி கட்டிட்டீங்க. ஒர்க் அவுட் ஆமா? ஆகாம அண்ணே, தம்பூரா சத்தம் மட்டுமே கேட்டிருந்த அமைதியான அக்ரகாரத்துல தாரதப்பட்டியோட வந்து நாஸ்தி பண்ணிட்டோமே. நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு நைட்டு யாருமே தூங்க மாட்டாங்க. காலையில ஒரு பெரிய கூட்டம் கூடி தகராறு பண்றவங்க புருஷனை கூப்பிட்டு போமா அப்படின்னு சொல்லி அன்னை உங்களோட அனுப்பிச்சு வச்சிருவாங்க. நீங்க தைரியமா போய் பாருங்க. அப்ப நீங்க கொஞ்சம் லைட்டா வாதி வர்ற மாதிரி இருக்கு, பரவாயில்லையா? இல்ல நீங்க இங்க படுத்துங்க. அப்புறம் வெளில நிக்கிறேன். நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும்ல? நீங்க விட சேர்ந்து பாருங்க. நீங்க விட சேர்ந்து பாருங்க. நீங்க நீங்க இங்க போங்க. நீங்க என்ன விஷயம்? எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? இதோ பாருங்க, நீங்க பண்றத கொஞ்சம் கூட நன்னா இல்ல. நேத்து ராத்திரி கண்ணா பண்ணாரு பேசி கலாட்டா பண்ணதுனால உம்மநாட்டிகளாம் வெளியே வர பயப்படுறான். வர உங்க தொந்தரவு அதிகமாயிடுச்சுன்னு உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து உங்களை இந்த அக்ரஹாரத்துல இருந்தே வெளியேற்றுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். டேய், எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பெரிய மனுஷன் யாரா? நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். புனிதமான இந்த அக்ரஹாரத்தை குப்பை மாதிரி ஆக்கிட்டீங்க. உங்க தொந்தரவு தாங்க முடியாம நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். வைதகி, நம்ம பிரச்சனை நாமே தீர்த்துக்கலாம். எதுக்காக இவ்வளவு பேர் டைம் வேஸ்ட் பண்ற? வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க. வா உள்ள போய் பேசலாம். இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண உங்களுக்கு மனுஷனோட நேரத்தை பத்தி பேசுறதுக்கு யோகியதை கிடையாது. மரியாதை இந்த ஊரை விட்டு போயிடுங்க. இங்க பாருங்க, என் பொண்டாட்டியோட மனசை மாத்தி ஊருக்கு கூட்டிட்டு வரதா எங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் இங்க இருந்து போறதா இருந்தா நான் தொட்டு தாலி கட்டினேன் என் பொண்டாட்டியோட தான் போவேன். நீங்களும் பெரிய மனுஷங்க தானே? என் பொண்டாட்டி என் கூட வர சொல்லுங்க. நான் இங்க இருந்து கலாட்டா பண்ண போறேன். என்ன சொல்றீங்க? அப்புறம் இங்க என்ன வேலை உங்களுக்கு? ஓஹோ, இந்த தாலி என் கழுத்துல இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை பண்ணீங்களா? இந்த தாலி எனக்கு வேண்டாம். அட தள்ளையா எங்க சந்தோஷமான செய்திதான். வைதேகி கர்ப்பமா இருக்கா. இனிமேல யார் நினைச்சாலும் உன்னையும் பொண்டாட்டி பிரிக்கவே முடியாது.